ஹாய் மக்களே, ரேஷன் அரிசியில் செஞ்ச தோசைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ம சொன்னால் தாங்க யாராக இருந்தாலுமே கண்டுபிடிப்பாங்க. அந்த அளவுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும் தோசை. நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா அவ்வளோ ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். பார்த்தீங்களா, தோசை நல்லா பொன்னிறமாக இருக்கும். இதுக்கு எப்படி மாவு அரைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம எடுக்கிற அந்த ஆழாக்கு தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஆழாக்கில் எடுக்கிறோமோ அந்த ஆழாக்கில் 4 ஆழாக்கு வந்து புழுங்கலரிசி, 3 ஆழாக்கு பச்சரிசி இது நல்லா வந்து புடச்சி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அதன் பிறகு உளுந்து தான் நம்ம ரொம்ப முக்கியம். உளுந்தில் போடுற பொருளுங்கள்லாம் 1½ கப்பு உளுந்து எடுத்துக்கலாம், 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம், ஒரு 1½ கை அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம வந்து நல்லா 4-5 தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி கடைசியாக நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 1 மணி நேரம் 1½ மணி நேரம் கழித்து இது ஊறிடும். அரிசியும் நல்லா 4-5 தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1 மணி நேரம் 1½ மணி நேரம் கழித்து நம்ம வந்து ஊற வச்ச அந்த உளுந்து நம்ம போய் பார்த்தோம்னா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணி தாங்க முக்கியம். இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து மாவு அரைக்கணும். தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது. கடைசியாக இதுக்கு மேலேயும் உளுந்து கழுவவும் கூடாது. நம்ம கிரைண்டரில் உளுந்தை போட்டு அந்த அரைகிற நேரத்தில் நம்ம ஊற வச்ச அந்த அரிசியை வந்து நல்லா வந்து களைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா களைஞ்சி எடுத்தால் தான் அதில் இருக்கிற கல்லோ மண்ணோ ஏதாச்சுதுன்னா அடியில் தங்கி இருக்கும். நம்ம வந்து இது மாதிரி நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவுனா இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கும் அரிசி. ஒரு ஸ்மெல்லு கூட வராது. நம்ம உளுந்து போட்டோம்ல, அதை பார்த்துக்கலாம், கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா கட்டியாக நல்லா திக்காக வருது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை கொஞ்சம் லூஸ் பண்ணோம்னா நல்லா அரைஞ்சி வரும். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வலித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து தாங்க அரைக்கணும். அதன் பிறகு தான் நம்ம வந்து அரிசி மாவு அரைக்கணும். அரிசி அரைச்சிட்டு உளுந்து அரைக்கூடாது. தோசை இட்லி எது செஞ்சாலும், தோசை ஒய்யாக இருந்தாலும் இட்லியாக இருந்தாலும் அடையும். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி வந்து அரிசி மாவு அரைச்சிக்கலாம். அரிசி மாவு இந்த பக்கம் தான் நம்ம அரைக்கணும். தோசைக்கு நரன்னு அரைச்சிங்கனாக்கா அது நல்லா இருக்காது. இது மாதிரி நல்லா 2 மாவையும் நல்லா ஒரு பெரிய பக்கெட்டாக பார்த்து அரைச்சிக்கிட்டு நம்ம நல்லா கலந்து 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு போடக்கூடாது. உப்பு போடாமலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு 8 மணி நேரம் அப்படி நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் வந்து மதியானம் அந்த மாவு அரைச்சேன். எனக்கு நைட்டு புளிச்சிருச்சு. 8-9 மணி நேரம் நல்லா புளிச்சு வந்துடுச்சு. நைட்டு தேவையான மாவு கொஞ்சம் தோசைக்கும் மாவு எடுத்து நான் வந்து பெரிய பாத்திரத்தில் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கும். இந்த மாவு அரைக்கிற அதே தண்ணியிலே நம்ம தோசைக்கு மாவை கரைச்சிக்கலாம். அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்கும். நான் பொய் சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் அரைச்சி பார்த்து என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு.